மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு அந்த தகன மேடையில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குடும்ப விளக்கப்படி அந்த இறுதி சடங்கு என்பது செய்யப்பட்ட நிலையில் தகன மேடையில் உடல் வைக்கப்படுகிறது. சற்று நேரத்தில் அந்த பூத உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக அவருடைய உடலுக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஒன்றிய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் பல்வேறு மாநில முதல்வர்கள் எல்லாம் அங்கு அவருடைய பூத உடலுக்கு தங்களுடைய மரியாதையை, இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். அதன்பின் அவருடைய பூத உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த அந்த தேசிய கொடியானது முறைப்படி அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இராணுவ மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். இவர் பிரதமராக இருந்தபோது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக 1982 முதலே இந்திய ரிசர்வ் வங்கி மேலாளராக பொறுப்பில் இருந்த போதே அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவியும் இந்திய பிரதமருமான இந்திரா காந்தி காலகட்டத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் திட்ட ஆலோசகராகவும் அந்த கட்சியினுடைய முன்னேற்றத்திற்காக சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவரது மகன் ராஜீவ் காந்தி அமைச்சரவையில் கட்சியின் நம்பிக்கை பெற்ற சகாக்களில் ஒருவராக மாறுகிறார். காங்கிரஸ் கட்சியில் 1982 முதல் 91 வரையிலான அந்த காலகட்டத்தில் ராஜ்யசபா உறுப்பினராகவே தன்னுடைய பணியை தொடர்கிறார். 1991 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரம் பெரும் பின்னடைவில் இருந்த காலம் அது. அப்போது இந்தியாவில் அதுவரை இல்லாத விலையேற்றம் போன்ற பல்வேறு சிக்கல்களை மீட்டெடுப்பதே சவாலாக இருந்தது. அதில் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வெற்றி கண்டவர். நிலையில் அவருடைய இறுதிச் சடங்கு என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய மறைவுக்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் அனைவராலும் போற்றக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைவராகவே இருந்தவர். எதையும் மிகவும் பொறுமையாக கையாளக்கூடியவர், மிகச்சிறந்த பண்பாளர், அதிர்ந்து பேசாதவர். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதில் மிகவும் பொறுமையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தவர். பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்கள் என்றும் நினைவில் நிற்கக்கூடிய தகவலாகவே எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியான தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் அவர் கடந்த சில காலங்களாகவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தீவிர அரசியலில் இருந்து அவர் ஒதுங்கியிருந்தார். அவ்வப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் திடீரென்று அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. தற்போது உடல் தகனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் தொடரலாம். பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதி சடங்குகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தவர் என்பதால் அந்த சீக்கிய முறைப்படியான அந்த சடங்குகள், இறுதி சடங்குகள் என்பது
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி உள்பட ஏராளமானவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறுதி தகனம் செய்வதற்கு முன்பு இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒரு சில நிமிடங்களில் அந்த இறுதி சடங்குகள் முடிவடைந்து தகனம் செய்யும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் இரவு காலமானார். அவருக்கு நேற்றைய தினம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அதே போன்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், காங்கிரஸ் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் என ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ்நாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே தலைநகர் டெல்லிக்கு வந்து நேற்று பிற்பகல் சுமார் 1:30 மணி அளவில் தனது அஞ்சலியை செலுத்தினார். அவருடன் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ராசா, கனிமொழி உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். பேசும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில் அவருடைய மறைவு என்பது ஒரு பெரிய துக்கமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்லாமல் நாட்டிற்கே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டிற்கான ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். நாட்டினுடைய உட்கட்டமைப்பை உருவாக்கியவர், இந்த பெருமையை பெற்றவர் மன்மோகன் சிங் என்று கூறிய தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு மதுரவாயல் திட்டம், மாநில சாலை வசதி, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றியதோடு தமிழர்களுடைய கனவாக இருந்த தமிழ் மொழி செம்மொழி திட்டத்தை சோனியா காந்தியினுடைய துணையோடு நிறைவேற்றி தந்தவர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என புகழாரம் சூட்டி பல்வேறு நலத்திட்டங்கள் மன்மோகன் சிங் செயல்படுத்திய தமிழ்நாட்டிற்கு செயல்படுத்திய அந்த திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த தனது தந்தையாரும் முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த கலைஞருடன் நெருங்கி பழகியவர் என்று மன்மோகன் சிங்கை குறித்து பேசினார். இந்த அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய வேதனை அளிப்பதாகவும் காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் அதன் தொண்டர்களுக்கு திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பது மன்மோகன் சிங் 10 ஆண்டு கால பிரதமராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்ட திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் உறுதியாக இருந்தார், துணையாக இருந்தார் என்று நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த அந்த திட்டங்களை பட்டியலிட்டு அவரை புகழ்ந்து பாராட்டி பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல்வேறு முக்கிய தலைவர்களும் நேற்றைய தினம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய மறைவுக்கு, அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு பேசியதை ஒரு நிகழ்ச்சியாகவே பார்க்க முடிந்த ஒரு செயலாகவே இருந்தது. இன்றைய தினம் காலையில் அவரது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அங்கு சுமார் 45 நிமிடங்கள் அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருந்த அந்த அக்பர் சாலையிலிருந்து ஊர்வலமாக ராணுவ வாகனத்தில் கொண்டு வரப்பட்டது மன்மோகன் சிங்குடைய அந்த உடலானது. வழிநெடுகிலும் அவரது உடலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் என சாலையினுடைய 2 அரங்கிலும் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பின்னர் அந்த ஊர்வலமானது இறுதி சடங்குகள் நடைபெறும் அந்த நிஜாமுத் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பகுதி என்பது தலைநகர் டெல்லியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற யமுனை நதி ஆற்றின் கரையோரமாக இருக்கிறது. அந்த இடத்தில் கொண்டு வரப்பட்ட மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது அஞ்சலியை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களும் தங்களது இறுதி மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தனது மரியாதையும் அஞ்சலியையும் செலுத்தினார். அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும்
மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாட்டினுடைய எம்பசியினுடைய செயலாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். எங்கள் தலைநகர் டெல்லியில் ஏராளமான வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கிறது. அந்த தூதரக அதிகாரிகளும் தூதரக செயலாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் வெளியுறவு கொள்கை என்பது விரிவடைந்திருந்தது. பல நாட்களுடன் பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டு பல முக்கிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் என்பது இந்தியாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக துணையாக இருந்தவர். எனவே வெளிநாடுகளுடன் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமராக இருந்த போது ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருந்தது. அவர் ஒரு நல்ல ஒரு மரியாதையுடன் வெளிநாட்டினர் அவரை பார்த்தார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு தூதர்கள் ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய மறைவு என்பது தங்களுக்கு ஒரு ஆழ்ந்த கவலையை அளிப்பதாக அமெரிக்கா, கனடா போன்ற வெளிநாடு பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் என ஏராளமானவர்கள் அவரை புகழாரம் செய்வதோடு மட்டுமில்லாமல் தங்களது மரியாதையையும் தங்களது கவலையையும் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்ததன் மூலம் அது வெளியாகி இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் ஏராளமான வெளிநாட்டு தூதர்களும் இந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் நேரடியாகவே பார்க்கும் ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த தினம் தற்போது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடைய அந்த இறுதி சடங்குகள் நடைபெறும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாகவே நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்களை பொறுத்தவரையில் அனைவருமே தங்களது முகத்தில் ஒரு கவலையான ஒரு இருப்பதையே நாம் நேரடியாகவே பார்க்கக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கிறது. இந்த இறுதி சடங்குகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதி சடங்குகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங்கை பொறுத்தவரையில் பஞ்சாப் மாநிலத்தில் அப்போது பாகிஸ்தானுடன் அந்த இடம் இருந்தது. அங்குதான் அவர் பிறந்தார். பஞ்சாப் மாநிலத்தினுடைய அந்த சீக்கியர்களுடைய அந்த முறைப்படி அவருடைய இறுதி சடங்குகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதி சடங்குகள் முடிந்தவுடன் அவருடைய உடல் என்பது தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மன்மோகன் சிங்கின் மறைவு 92 வயதான அவர்தான் மன்மோகன் சிங் ஆக இருக்கிறார். இவர் மறைவு என்பது நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. சுமார் 8-6 மணிக்கு அவர் உடல்நிலை சரியில்லாதன் காரணமாக தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக அவரை ICU இல் சேர்த்தார்கள். அங்கு சுமார் 6 பேர் கொண்ட ஒரு மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டு உடனடியாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தேவையான அனைத்து மருத்துவ ரீதியான உதவிகளும் செய்தார்கள். சுமார் 1.5 மணி நேரம் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் குழுவானது போராடியது. அவருக்கு முக்கியமாக சுவாச பிரச்சனை இருந்ததன் காரணமாகத்தான் அவர் சிரமப்பட்டார் சுவாசம் விடுவதற்கு. இதன் காரணமாக அவருக்கு செயற்கை சுவாசம் என்பது கொடுக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரம் அவரை போராடியும் அவருடைய உயிரை காப்பாற்ற மருத்துவர்களால் முடியவில்லை. அதைத் தொடர்ந்து 9:51 மணிக்கு இரவு அவருடைய உயிர் என்பது பிரிந்தது. ஆனால் முன்னாள் பிரதமர் என்ற காரணத்தால் உடனடியாக அந்த செய்தி என்பது வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் பல்வேறு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும், பிரதமருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், முப்படை தளபதிகளிடமும் தகவல் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால்
முன்னாள் பிரதமர் என்ற வகையில் அவருக்கு முழுமையான அரசு மரியாதையுடன், ராணுவ மரியாதையுடன் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு முழுமையான அரசு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தால் உடனடியாக அந்த தகவல் என்பது, அவருடைய மறைவு தகவல் என்பது உடனடியாக வெளியிடப்படவில்லை. அனைத்து தரப்பினரிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு, தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கை என்பது வெளியிட்டது. சுமார் 10 மணி 17 நிமிடங்களுக்கு அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. 9:51 மணிக்கு அவர் காலமாகி இருந்தாலும் பல்வேறு அந்த சடங்குகள் பற்றிய விவரங்கள் என்பது முடிவு செய்யப்பட வேண்டி இருப்பதால், இது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய ஒரு மகள் வெளிநாட்டில் இருப்பதால் அவர் வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். எனவே அதையெல்லாம் வைத்து தான் இந்த அறிவிப்பை என்பது மருத்துவமனை நிர்வாகம் என்பது வெளியிட்டது. அவர் காலமாகி சுமார் 20 நிமிடங்கள் பிறகுதான் அந்த தகவல் என்பது அறிக்கையாக வெளியிடப்பட்டது. அதன் பிறகுதான் அவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்தார் என்ற செய்தி அனைத்து செய்தியாளர்களாலும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்குடைய உடல் டெல்லியில் உள்ள அவரது முன்னாள் பிரதமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பிரதமராக 2014 வரை 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு தலைநகர் டெல்லியில் ஒரு பங்களா ஒதுக்கப்பட்டது. ஏற்கனவே தலைநகர் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த ஷீலா தீட்சித் அந்த பங்களாவில் இருந்தார். அவர் மறைவிற்கு பிறகு அந்த பங்களா காலியானதை தொடர்ந்து மன்மோகன் சிங் அவருக்கு பிரதமர் என்ற அடிப்படையில் அந்த பங்களா என்பது ஒதுக்கப்பட்டது. அந்த பங்களாவில் தான் கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய மனைவி உள்ளிட்டோரும். அவரை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டு காலமாக அவருக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அவ்வப்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற பெரிய மருத்துவமனையான, அரசு மருத்துவமனையான அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளுக்காக சென்று சிகிச்சைகள் தற்போது நேரடியாக நாம் பார்க்க அந்த இறுதி நிகழ்ச்சி என்பது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.